ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாட் பிக்ஸில் டோர்னமெண்ட் ரவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க என்ன பண்ணணும்ட்டு. ஸோ நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மொத்தம் எத்தனை பிக்சல் கொடுத்துருப்பாங்கன்னா ரவுண்டு 1ல் 1024 பிக்சல். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குதுல, இந்த மாதிரி 1024 ஃபோட்டோ இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே வந்து பாருங்கள் ரவுண்ட் 1 இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டோர்னமெண்ட் போட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ யார் அதிகமாக பெயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த பிக்சல் டாப்பில் வரும். ஸோ இப்போ லைனாக அது இருக்குது. ஓகேங்களா? இல்லை போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிக்சல் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் டாப்பில் இருக்கிற வந்து பிக்சல் பெயிண்ட் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ் மாதிரியும் இருக்காது. என்ன நான் வந்து கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இவங்க எப்படி வந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இதில் இன்ஃபர்மேஷனில் போய் பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து இங்கே 1024 டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 512 டெம்ப்ளேட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் மாதிரி, அதான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து மூவ் ஆன் ஆவாங்க. ஸோ அந்த 512 அந்த இதுக்குள்ளே நீங்கள் வரணும். ப்ளஸ் அதில் வந்து நமக்கு ரிவார்டு எப்படி தருவாங்கன்னா, ஸோ வின்னிங் பர் டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க, 120 பேர் தான் தருவாங்க. வின்னர்ஸ் பர் டெம்ப்ளேட்னா 120 டாப்பில் இருக்கிற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1000 பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு 5000 பெயிண்ட் பண்ணிட்டானா, ஸோ அவங்க வந்து அது டாப்பில் வந்துட்டானா அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிவார்டு வந்து போகும். ஸோ அப்புறம் கீழே வந்து பாருங்கள் டோட்டல் வின்னர்ஸ் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் ஒட்டுமொத்த இதுலேயே வந்து மொத்தம் 61,000 பேர் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் முடிஞ்சளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ டெம்ப்ளேட் ரிவார்டு ஓனருக்கு வந்து டெம்ப்ளேட் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம். ஸோ டாப் 8 பிளேயருக்கு வந்து 3 லட்சம் தராங்க. அடுத்து வர 16 பேருக்கு 1,50,000 ரைட். அடுத்து இப்போ 32 பேருக்கு 80,000. ஸோ அடுத்து ஒரு 60 நாளைக்கு வந்து 40,000. ஸோ 1 லேக் எலிஜிபிள் பாயிண்ட்ங்கிறதால நம்ம ஒரு 120 பொசிஷன் முன்னாடியாவது வரணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணிட்டு எல்லாமே வீட்டில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 512 முதல் நம்பர் சூஸ் பண்ணுறது நம்ம ஓகே தான், நீ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணிவிடுவீங்க. இப்போ கூட சில பேர் சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணிவிட்டேன். நம்ம ஒரே மாதிரி சூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டாலும் அங்கே நல்லா பெயிண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பான். அதனால் என்ன ஆகும்னா அவங்க பாயிண்ட் வந்து 150க்கு 120 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துருவானுங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஸோ அவங்களை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம ரிவார்டு வராது. பட் நம்ம அடுத்த ரவுண்ட் செலக்ட் ஆகிடுவோம். அது கொஞ்சம் கீழே இருக்கிற டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் பண்ணுறவங்க நம்ம கம்மியாக இருப்பான். ஸோ அது வந்து கரெக்டாக 512க்குள்ளே வர மாதிரி டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 500 இடத்துல ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ண கூட பரவாயில்ல. அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா பிளேயர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, நீங்கள் ஓரளவு பெயிண்ட் பண்ணி டாப்பில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 120 பேருக்குள்ள வந்துட்டிங்கன்னா போதும், நம்ம 40,000 வந்து நம்ம ஏர்அப் எலிஜிபிள் ஆனாலே போதும். ஓகேவா? இப்போ ஏன் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த வாத்து வந்து சூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ பார்த்து அந்த வாத்துக்கு வந்து கேப் போட்ட மாதிரி. ஸோ இந்த ரவுண்ட் 1 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். மை ரிசல்ட் கொடுத்து பாருங்கள். ஸோ மை ரிசல்ட் வந்து நான் லூசிங்கில் இருக்கேன், நான் தோக்க போகிறேன்னு சொல்லி போட்டுனுக்குது. டெம்ப்ளேட் ட்ராக் வந்து பாருங்கள் 563 இடத்துல இருக்குது. ஸோ 512 தான் அதுக்குள்ளே வரணும், பட் 563 தான் கொடுத்துருக்கு. ரைட். இப்போ வந்து பிக்சல் டு வின் கொடுத்துருக்கேன். எத்தனை பிக்சல் -810 போட்டிருக்கு. ஸோ அவ்வளோ பிக்சல் நான் வந்து பெயிண்ட் பண்ணி ஆகணும் போல். என் பொசிஷன் 0 இருக்குது, மை பிக்சல் 0ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன கலர், பேக்ரவுண்ட் கலர் பார்த்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண பாருங்கள். அதில் யாருமே வந்து பெயிண்ட் பண்ணலை, அதான் பிரச்சனை. ஸோ ஃபாஸ்ட் டேப் மோடில் வச்சுருக்கேனா, இப்போ கரெக்டாக கொடுத்துட்டு பெயிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி கோல்டு இதில் வரும். இதே நீங்கள் தப்பாக பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ அது வந்து பெயிண்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணி பார்த்து கொடுங்க. இது நார்மல் அந்த 4 பாயிண்ட் ஏறுதில்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஏறும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் இது கனெக்ட் ஆகிட்டு வருது இந்த பிக்சல். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எல்லா பிக்சலும் வந்து வெயிட் பண்ணிட்டேன், பட் ரிசல்ட் இன்னும் அப்டேட் ஆகலை, அது என்னன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அது டைம் அவன் மென்ஷன் பண்ணல, இந்த டைமுக்குள்ளே முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, ஆனால் மொத்தம் 10 ரவுண்டு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிக்சல் சூஸ் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் செக் பண்ணி சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சல் தொட்டிங்கன்னா பாருங்கள், பெயிண்டர்ஸ் 37,000 பேர் இருக்கிறாங்க. ஸ்கோர் வந்து இவ்வளோ இருக்குது, அது கோஆர்டினேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, அங்கே வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு 3000 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு 120 வருது, கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஸோ நீங்கள் கரெக்டாக பிக்சல் பெயிண்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண தப்பாக சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்து இப்போ சூஸ் பண்ண சான்ஸ் இருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3800 பேர் தான். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு 512 அந்த இது கூட போய் பாருங்கள். ஸோ அதில் வெறும் 2,000 இப்போ அதான் 9,000 பேர் தான் நம்ம போகிறாங்க. ஸோ ஸ்கோரும் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். இல்லை நீங்கள் ஒரு 200 இடத்துல உங்கள் விருப்பம் தான். ஸோ ஒரு 120 அதுக்குள்ளே சூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஸோ அங்கே வந்து பாருங்கள், இல்லை பிளேயர்ஸ் வந்து வெறும் 2000 அப்படி தான் இருக்காங்க. ஸோ என் பிக்சலை திருப்பி நான் பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சூஸ் பண்ண பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 550 பொசிஷனில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த வாத்து வந்து தொப்பி போட்ட மாதிரி இருக்குது. அண்டு இது கலரும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சரி பரவாயில்ல, நடுவில் வெள்ளையை மட்டும் அடிச்சுடுவோம். ஸோ எந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2,900 பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சேன்ல, ஸோ அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு
கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் ஓகேவா. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போ 552 அது இன்சூர் ஜோனில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேர் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய பேர் இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ நான் பெயிண்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நவுந்து வந்துருச்சு. ஸோ உங்கள் ஒரு ஆக்டிவாகிற ஒரு 2 பேர் கூட இதில் சேர்ந்தீங்கன்னா ஸோ அவங்க டாப் 120 ஈஸியாக வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது கரெக்டாக பெயிண்ட் பண்ணி 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பெயிண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 512 பேர் ஜெயிப்பாங்க. அடுத்த ரவுண்டில் அப்படியே பாதி 256, அடுத்தது வந்து பாதி. ஸோ இந்த மாதிரி கணக்கு பண்ணி கடைசி ரவுண்டு 10th ரவுண்டு போகும்போது ஏதோ ஒரு பிக்சலாம் வின் பண்ணும், அல்லது நிறைய பெரிய ரிவார்டு கொடுப்பாங்க. பட் இப்போ இருக்கிற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 512 பிக்சலுக்கும் இருக்குது ஓகேவா. பிரித்து வச்சுட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நிறைய பெயிண்ட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்களும் இதே இது கூட செலக்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் கலர் பேஸ் கலர் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். சைடில் வந்து ஃபுல்லாக ப்ளூ கிடையாது, அங்கே கொஞ்சம் பர்பிளுங்குது பாருங்கள். அதனால் பார்த்து வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மட்டும் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.